என்னோட டயட் டேஸில் ஒரு நாள் விலாகு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கொண்டக்கடலை மசாலா வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்றப்போ வீட்டில் வந்து சிக்கன் எடுக்கிறது, மட்டன் எடுக்கிறது, மீன் பொரிக்கிறது, வறுவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டயட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், டெம்டிங்காக இருக்கும் அந்த மற்ற ஃபுட்ஸ்லாம் பார்த்து. அப்படி இருக்கப்போ நம்மளோட டயட் ஃபுட் எப்படி ஸ்பெஷலாக நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக நான் டயட் ரெசிபீஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ண சிக்கனில். பீஸா ஆர்கனோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் தான் நான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து வறுத்து சாப்பிட்றதோ பொரிச்சு சாப்பிட்றதோ பார்க்கும்போது நமக்கு டெம்டேஷன் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போன சண்டே எடுத்த விலாகு. என் ஹஸ்பண்ட்க்கு சிக்கன் சில்லி சாசேஜஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேக் வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட்டில் ப்ரோபயாட்டிக் கர்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து 400 கிராம்ஸு. நம்ம வந்து இது 100 கிராம்ஸே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 61 கேலரிஸ் தான் வரும். கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கும்போது தயிர்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து ப்ரோபயாட்டிக் கர்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா 20 to 30 கேலரிஸ் தான் வரும். ஸோ நமக்கு வந்து கேலரிஸ் கம்மி. 70 ரூபா 400 கிராம். இது வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவாங்க, நானும் யூஸ் பண்ணுவேன். அதனால் பெரிய பேக்காக வாங்கியிருந்தேன். சியா சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஏதாவது வந்து புட்டிங் மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட்டர் தேவைப்பட்டது, அன்சால்டட் பட்டர் அமுல் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் இருந்தது. கூப்பன் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஒரு காய் ஒன்று நான் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணுறேன். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சீமை சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்காய் வகையில் இது ஒரு வகை தான். ஜூக்னி அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. ஓகே, நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தால அது ரெடி ஆயிடுச்சு. எப்படி குக் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பூண்டு வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் வந்து ஒரு துண்டு அளவுக்கு கட் பண்ணி பேனில் போட்டுக்கிறேன். நல்லா மெல்ட் ஆனதும் நான் அந்த கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் சேர்த்துக்கிறேன். அந்த பட்டரும் கார்லிக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண சிக்கனோ இல்லை வீட்டில் நிறைய எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி அதெல்லாம் பார்த்து டெம்டேஷனே இருக்காது. ஸோ சண்டே வீட்டில் வந்து சிக்கன் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களோட பங்கு 100 150 கிராமோ தனியாக எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து டயட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரில் அந்த கார்லிக் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சிக்கன் பீசஸ், அதெல்லாம் வந்து அப்படியே அழகாக அடுக்கி விட்டுக்கிறேன். இந்த சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து மிதமான தீயில் இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்றப்போ வச்சுருந்தோம் அப்படின்னா சிக்கன் கருகிரும், நமக்கு உள்ளெல்லாம் குக் ஆகாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சிடணும். ஸோ நல்ல சாஃப்டாக அந்த பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் குக் ஆகும். ஆல்ரெடி காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பூண்டு பட்டர் அதெல்லாம் சேர்த்து சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அது குக் ஆகிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல ஜூக்னி, அதை வந்து பிரிச்சுட்ருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது, நம்ம பாதி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கோ தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணுறேன், நல்லா இருக்குமான்னு தெரியல, வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக பாதி மட்டும் கட் பண்ணி தோல் சீவிக்கிட்டு இருக்கேன். டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தண்ணி காய்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேடி டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த சீமை சுரைக்காயை வந்து நல்லா துருவி வச்சுருந்தேன். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. சிக்கன் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நான் துருவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஜூக்னி, அதை போட்டு நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பேனில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பட்டர் கார்லிக் அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போதும். எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வேறு எதுவுமே ஆயில் சேர்க்கல, காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம், வேக வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது அப்படியே தண்ணி வற்றி பார்த்திங்கன்னா அப்படியே சுண்டிருச்சு, இத்தினூண்டு ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுல் காய் யூஸ் பண்ணியிருந்தா கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் போல் இருக்குது. நான் நிறைய வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வாங்கி வச்சுருந்த அந்த கேர்ட்லேருந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிறச்சி எடுத்துக்கிறேன். நல்லா திக்காக இருந்தது, நல்லா புளிப்பு இல்லாமல் நல்லா இருந்தது. சரி, ஒரு சப்பாத்தி எடுத்திருந்தேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் ஜூக்னி கிண்டி வச்சுருந்தேன்ல, அது 2 பீஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, நல்ல ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் பிளேட் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு மீல், நமக்கு எல்லாமே இருக்கும். கார்பு இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சண்டே வந்து நம்ம சீட் பண்ணணும்
சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டாலே போதும். ஸோ செம்ம திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, சிக்கன் லெக்கு அந்த மாதிரி. எனக்கு ப்ராமிஸாக எனக்கு அதெல்லாம் பார்த்து டெம்ப்டேஷனே இல்லை. ஏன்னா என்னோடய பிளேட்டே வகை வகையாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் சாப்பிடணும், அந்த கிரேவி எடுத்து டேஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஆசையே இல்லை. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து ஓட்ஸ் ரெடி பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் படத்துக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம், டிக்கெட் போட்டிருந்தோம். ஸோ அதனால் படத்துக்கு போகிறோம் அப்படின்றப்போ போயிட்டு வந்துட்டு பசியில் நம்ம வந்து எதுவும் செஞ்சிட்ருக்க முடியாதுன்றனால ஓட்ஸ் தான் நான் ரெடி பண்ணேன். ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு ஓட்ஸு, 10 ஆல்மண்ட்ஸ் வந்து கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த மாதிரி ஓட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் பிடிக்கும். நானும் 2-3 டைப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. இந்த ஒரு டேஸ்ட் மட்டும்தான் பிடிக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்கக்கூடிய பீனட் பட்டர், டேட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிப்பு கொடுக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அது போக நமக்கு தேவை அப்படின்றப்போ 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஊற வைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்லிம் மில்க் சேர்த்துக்கிறேன். ஸ்லிம் மில்க் வந்து வாங்கிட்டேன் அப்படின்றப்போ 1/2 லிட்ரு ஒரு 3 to 4 டேஸில் நான் வந்து காலி பண்ணிடுவேன். ஸோ ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றப்போ முன்னாடி நாள் நைட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் நம்ம குக் பண்ணவே தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன், மதியமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக தான் சாப்பிட்டேன். சரி படத்துக்கு போயிட்டு வந்ததும் நம்ம எதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது, லேட் ஆயிரும் அப்படின்றனால நான் வந்து இது ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இது நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்றதான் பிளானு. நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் பிளான் பண்ணாமல் இருக்கணும், வீட்டிலே இருந்து தான் டயட் பண்ணணும், வேறு எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், போரிங்காக இருக்கும், டயட் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா டயட்டுன்றது நமக்கு அது வந்து ஒரு ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் தான், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். அதுலேயும் நம்ம டேஸ்டியாக ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம், அதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் பண்ணலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம், எல்லாமே இருக்குது. ஸோ ஜாலியாக தான் இருக்கும். டயட் அப்படின்றது கஷ்டன்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டு. ஒரு 80 கிலோ இருக்கிறவங்க, 90 கிலோ இருக்கிறவங்க, 100 கிலோ இருக்கிறவங்கலாம் வந்து அந்த வெயிட்டை நினச்சி ஸ்ட்ரகிள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. டயட்டுன்றது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. அது வந்து ஜாலியாக ஒரு 2 kg குறைச்சிக்கிட்டே நம்ம வந்து போகலாம். ஒரு 1 year 2 year ஸ்லோவாக டைம் எடுத்து கூட நம்ம வந்து பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ டயட்டுன்றது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. நான் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு கடலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதிலே ஒரு 1/2 hour உட்காந்துருப்பேன். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து பண்ணுவேன். ஸோ டயட்டு நமக்கு வந்து வயிற்றுக்கு பத்தாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே ரெடி ஆகிட்டு ஒரு 7 o'clock என் ஹஸ்பண்ட் அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா 7:15க்கு டிக்கெட்டு போட்டிருந்தோம், 7:15 to 7:30. நாங்கள் 7 o'clock தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க லேட் ஆயிடுச்சு, படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ கூட நின்று எடுக்க டைமே இல்லை, அவசரமாக போனோம். டயட் ஸ்டார்ட் பண்ணின செகண்ட் டே இன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணேன். April 1. April 2 அன்றைக்கி நாங்கள் வந்து ப்ரோசோன் மாலில் டிக்கெட் போட்டிருந்தோம், 10 தலை மூவி சிம்பு படம். ஸோ நான் தான் போட்டிருந்தேன், நான் தான் இது பிளான் பண்ணேன். வேறு எங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். படத்துக்கு அப்படின்றப்போ படத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு 3 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம், அதுதான் என்னோடய பிளானு. அண்ட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கலை. என் பையனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். டிக்கெட்டோட விலையே 300 ரூபா தான். ஆனால் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. 250 ரூபா ஒரு குட்டி மீடியம் சைஸ் பாப்கார்ன் பேக் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் காஸ்ட்லியாக, ஏன்னா மற்ற இடங்களில் கம்மியாக கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து அங்கே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்றப்போ நமக்கு வந்து பாப்கார்ன் கூட எனக்கு வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணலை. ஸோ எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. படம் நல்லா இருந்தது, எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது, நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ கடைசியில் வந்து கொஞ்சம் ஃபைட் சீன்லாம் வந்து செமையாக இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 hours போனதே தெரில, 2.5 hours போனதே தெரில. இந்த மாதிரி வீக்கெண்ட் நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ டயட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோம். ஓகே, போயிட்டு வந்தாச்சு. நைட்டு ஒரு 10-10:30 இருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து அதுதான் சாப்பிட்டு தூங்கியிருந்தேன். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ சண்டே வந்து வருது, சாட்டர்டே சண்டே வருது, நம்ம சீட் பண்ணிடுவோம், டயட் பண்ணாமல் விட்டுருவோம், அந்த மாதிரி பயமே இல்லாமல் மீன் எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தாலும் சரி, நம்ம இது தான் பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் வச்சுக்கோங்க. நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி 2 சண்டே வந்து தாண்டி போயிடுச்சு. 2 சண்டேயுமே வந்து எனக்கு சூப்பராக போயிருந்தது. அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.